ஓம் சக்தி. சக்தியில அம்மாவுடைய காலண்டர் போட்டாங்க ஆரம்ப காலத்தில். இந்த குரு பகவான் படம் போட்ட காலண்டர் போட்டப்பங்க அதோட தொண்டர்கிட்ட இந்த காலண்டர் விற்று கொடுங்க சார், அம்மா சுற்றுப்பயணத்தில் கூட போகும்பொழுது அப்படி விற்று கொடுங்க சார் ஒரு 50 காலண்டர் கொடுத்தாங்க. அவர் இது எப்படி விற்கிறது, யார் வாங்க போகிறா அப்படி இப்படின்னு பல மாதிரி யோசனை இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் அவர் அந்த தொண்டரை கூப்பிட்டு வெய்யனுடைய கஷ்டமெல்லாம் நீங்கும், இதை வீட்டில் மாட்டினா எல்லா நன்மையிலும் கிடைக்குன்னு சொல்லி வெய்யின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அவர் சொல்லி விற்றாருங்க. எல்லா காலண்டரும் விற்று போச்சு. அவருடைய என்னென்ன பிரச்சனை அவர்களுக்கெல்லாம் இருந்தால் அதுவும் அப்போ நீங்கி போச்சுன்னு சக்திகளை. இப்படி பாரு, எந்த தொண்டு செய்தாலும் நம்முடைய பிரச்சனைகள் தீரும். தொண்டு செய்தால் துயரம் நீங்கும். அடுத்து பாருங்க, ஒரு பக்தருக்கு திடீர்னு கால்கள் 2 செயலிழந்து விட்டது. வாதம் மாறிங்க அவனுடைய ஆஸ்பத்திரி சேர்த்திட்டாங்க. அந்த பக்கத்து ரூம்ல இருந்த ஒரு பெண் நோயாளி என்ன பண்ணாங்க, அவங்க முந்தானிலிருந்து குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சு விட்டு நம்ம அம்மாவுடைய பக்தரை தலையிலிருந்து கால் வரைக்கும் நீ விட்டாங்க. அப்படி நீ விட்டோடனே அவருக்கு தியான நிலை அப்படியே கை ஓடிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பக்தர் போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட உறவினர்கள் அவரை நீர் கழித்து மயக்கம் தெளிக்கும் கேட்டி அவர் பரவசப்பட்டு எந்திரிச்சு தானே நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்படி பாருங்க அம்மா அற்புதத்தை. அடுத்தங்க கோயம்புத்தூர்ல ஹட்கோ காலனிலிங் ஒரு வயசான அம்மா, சிறந்த பக்தர். அவங்க பால் காய்ச்சினாங்க. அந்த பால் பாத்திரத்தை பால் பொங்கி வந்தது. வழக்கமா இப்படி பொங்கி பாருங்க, அந்த விளிம்புக்கு மேல வந்தாலும் அந்த பால் வெளியே கொட்டும், அவ்வளவுதான் பொங்கி. ஆனா இங்க என்ன தெரியுமா நடந்ததுங்க, அந்த பால் பாத்திரத்துக்கு மேல, அந்த பாத்திரத்தினுடைய வாய்க்கு மேல 1 அடி உயரத்துக்கு பொங்கி அப்படியே நிக்குதுங்க, எப்படி புத்துக்கண்ணாட்டம். அது அதே மாதிரி குளிர்ந்து போய் உண்மையிலே புத்துக்கண்ணாவே இருந்துங்க அந்த பாத்திரத்தோட. அதை அவங்க வீட்டில் அப்படியே வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போனப்போ கூட அதை பார்த்துருக்கிறேன். அம்மாவாக அதை பாவித்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் சக்திகளை. இதே சக்தி தானுங்க இந்த அம்மையார் இந்த மன்ற விழாவின் பொழுது அக்கனிச்சட்டி எடுத்துட்டு வந்தாங்க. அக்கனிச்சட்டி எடுத்து வரும்பொழுது ஒரு மாலை போட்டாங்க. அந்த மாலை பாதம் வரை வளர்ந்ததுங்க, அவங்களுடைய பாதத்து வரைக்கும் நீண்டு வளர்ந்தது சக்தியில. அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது. இன்னொரு பக்தருங்க கண் ஆப்ரேஷன் செய்யணும். ஆனால் ஆப்ரேஷன் செஞ்சா பார்வை கிடைக்குமா கிடைக்காதா, ஆனால் வேற வழியும் இல்லை, என்ன பண்றதுன்னு அம்மாவை வேண்டிக்கிட்டு இருக்காருங்க. அவரை பாருங்க அம்மா இப்படி அருள் பாலிக்கிறாங்கன்னு சொல்லி இரவு 9:30 மணிக்கு அம்மா நேர்லேயே அவங்க வீட்டுக்கு வந்து வெற்றிலை, பாக்கு, குங்குமம் இதெல்லாம் கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. புருஷன் மொண்டாட்டி நிறுத்தி ஆசீர்வாதம் பண்ணி நல்ல முறையில் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க, எல்லாம் நல்ல முறையில் வெற்றிகரமாக நடக்கும், பார்வை தெரியும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நான் காவலாக இருப்பேன், தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லி அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி அவங்க ஆஸ்பத்திரியில் சேர்ந்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த பூட்டிய வீட்டுக்கு யார் காவல் இருப்பா, அம்மா சொன்னாங்கல்ல நானே காவலாக இருப்பேன்னு சொல்லி. நாகபாம்பு காவல் இருந்ததுங்க. அவங்க திரும்பி வரும் வரை அந்த வீட்டின் முன்னால நாகபாம்பு காவல் காத்து நின்று இருந்த சக்திகளை. ஓம் சக்தி.